ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தோழி லதா பேசிட்டு இருக்கேன். நீங்க ஜெயிக்கணுமா? விளையாட்டுல மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையிலும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கதையை கொஞ்சம் சட்டுன்னு கேட்டுட்டு போயிடுங்க. என்னன்னா, ஒரு மன்னருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துதான், நான் ஒரு பெரிய ஞானியா மாறணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன பண்ணணும்னு அமைச்சர்களை கேட்டாராம். அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா போதும், நீங்க பெரிய ஞானியா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அமைச்சர்களை எல்லா புத்தகங்களையும் வாங்கி எனக்கு படிக்கிறதுக்கு அதை சுருக்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர்களும் ராஜா சொன்னதை தட்ட முடியாத காரணத்தால உடனே எல்லா புத்தகங்களையும் எடுத்துட்டு வந்து அதை சுருக்க முடியாமல் அப்படியே கொடுத்து விட்டார்கள். அப்ப ராஜா அதை பார்த்துட்டு சொன்னாராம், இதை எனக்கு சுருக்கி கொடுத்தாதான் என்னால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது முடியாத செயலாச்சே, எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, ஆனா நான் ஞானியாக வேணும், இதுக்கு நான் முயற்சி பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ராஜா ரொம்ப விடாப்பிடியா இருந்தாராம். அப்ப பார்த்து அமைச்சர்களுக்கு ஒரு யோசனை தோணுதான். அந்த ஊருக்கு அந்த நேரத்துல ஒரு ஜென் துறவியை போய் சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட தங்களுடைய பிரச்சனையே சொல்றாங்க. அப்ப சென் துறவி சொன்னாரா, கவலைப்படாதீங்க தோழர்களே, நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரு அதை ரொம்பவே சுருக்கமா எழுதி ஒரு காகிதத்துல கொடுத்துட்டாராம். அப்படி என்னதான் எழுதியிருப்பாரு, கதையை ஃபுல்லா கேளுங்க, புரியும். அவர் அதை கொடுத்தோன்னே இதை கொண்டு போய் சந்தோஷமா மன்னர்கிட்ட அமைச்சர்கள் கொடுக்குறாங்க. மன்னரும் அதை படிச்சு பாக்குறாரு. அதுல என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, உலகில் மனிதர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள் அப்படின்னு சுருக்கமா எழுதியிருந்துதான். இப்ப ராஜா அதை படிச்சுட்டு அமைச்சர்கள் அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க. ஆனா அவருக்கு இதுல இருந்து ஒண்ணுமே புரியல, ஒரு ஞானமும் அவருக்கு கிடைக்கல. அப்பதான் அவருக்கு தோணிச்சான், எதுக்குமே ஷார்ட்கட் கிடையாது, எல்லாமே நம்ம முயற்சி பண்ணாதான், அதுக்கு தேவையான காலத்தை நம்ம கொடுக்கணும். அப்படின்றதுக்குள்ள முடியுமா என்ன? முடியாது இல்லையா? அதுக்கான காலத்தையும் நம்ம கட்டாயமா கொடுக்கணும். நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா யோசிச்சிருக்கேன் அப்படின்றது ராஜாவுக்கு புரிஞ்சுதான். அதனாலதான் சொல்றேங்க, வெற்றி அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி டக்குன்னு கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணும். நூடுல்ஸே பாருங்களேன், 2 minutes சொல்லி வைப்பாங்க. 2 minutesல செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, 20 minutes மேல ஆகுங்க செய்யறதுக்கு. எல்லாம் ஃப்ராடு தான், எதுவுமே ஈஸி கிடையாது. முயற்சி பண்ணி அதுக்கு தேவையான காலத்தை கொடுத்தா மட்டும்தான் நீங்களும் ஜெயிக்கலாம்.